பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி. பெண்ணுக்கும் ஆணுக்கும் தப்பு இருந்தால் தக்க தண்டனை உண்டு. தக்க தண்டனை கொடுப்பார் நீதிமான். அது எல்லாம் சிக்கல்ல மாட்டி தூக்கிடுவார். இப்ப தப்பு செய்யறோம் போனா வெளியில தப்பே தெரியாத நம்ம தப்பு செய்யறோம் தெரியாது அவன் நினைக்கான். அதுக்கு தான் தீ வைக்க எட்ட நாட்டு சனீஸ்வரி அரசியல்வாதி கையில் கொடுத்து வைக்க விடுதார். அப்போ வார்டில் கிடக்கிறவன் ஆதார கார்டில் கிடக்கிறவன் சிக்குன்னு வாட்டி உள்ள அந்த நேரத்தில் தூக்கிடுவார். கடவுள் தான் உட்கார்ந்த இடத்துல தூக்குவார் நீதிமான். உச்சியில் எதுக்குடா உட்காந்துருக்காரு? தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்க உட்காந்துருக்காரு. ஏண்டா எவ்வளவு கணக்கில் வழக்கில் ஆடி ஓடி கணக்கு கொடுத்துருக்காரு. கணக்கு எடுக்காம உட்கார்ந்து ஆடுதானா? அதுதான் அந்த ஆட்டத்தை ரசிச்சு பார்க்க. கைலாசத்தில் நடந்த கணக்கில் எல்லா கணக்குலையுமே தோண்டி எடுப்பார். இங்க என்ன கணக்கு நடந்திருக்கோம் அதே கணக்கு தான் நீதிமன்ற கோர்ட்ல எல்லாமே வழக்கு ஆடுது. தீர்வு கொடுக்க முடியல, தீர்மானம் கொடுக்க முடியல. நீதிமான் தீர்ப்பு கொடுப்பார், நீதிமான் தீர்ப்பு கொடுப்பார், நீதிமான் தீர்ப்பு கொடுப்பார். இதுல எல்லா மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உண்டு. ஏழை எளிய மக்கள் விவசாய மனத்தை விடுவார். மற்றது எல்லாம் அழிச்சவன் போறான் உள்ள 13 செயலரை 13 கம்பியில உள்ள போயிருவான். முக்கால் சத்தியம் வார்டுல பெண் ஆணு சேட்டை பண்ணி இருந்தால் உள்ள போயிருவார். பார்த்துக்கோ, ஒழுங்கா போ. விவசாயத்தை தேடி, விவசாயத்தை பாரு, விவசாயத்தை உழைச்சி சாப்பிடு உயிர் வாழ்றதுக்கு. மற்றதெல்லாம் தப்பு செஞ்சது கூட 2ஆம் நம்பராக ஓடிக்கொண்டே இருக்கிறது. கணக்கை பிடிப்பார் நீதிமான். முக்கால் சத்தியம்.